ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எந்தெந்த வினைச்சொல் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுது, அது எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடில் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி காமிச்சிருக்கோம். இது சம்மந்தப்பட்ட பேசிக் விஷயங்களை இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் விளக்கி சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இதில் பாருங்கள், மொத்தம் 11 சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இதில் மொதல் 8 சென்டென்ஸ், அடுத்த 3 சென்டென்ஸ் ரெண்டும் வெவ்வேறு கேட்டகரி. இந்த கடைசி 3 சென்டென்சஸில் நாம் ஆக்சிலரி மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த முதல் 8 சென்டென்ஸில் கவனிச்சிங்கன்னா, இந்த முதல் வாக்கியம் இருக்குது இல்லைங்களா, அதில் வினைச்சொல் நேரடியாக காலம் காட்டுது. இது எழுதுகிறது, அந்த எழுதுதல்ங்கிற வார்த்தை நேரடியாக காலம் காட்டுது. அதனால் இட் ரைட்ஸ் அப்படின்னு அந்த வினைச்சொல்லோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்போம். இதில் எல்லாமே நாம் ப்ரெசண்ட்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நாம் பாஸ்ட்டில் சொல்ல விரும்பினோம்னா இது எழுதியதுன்னு வரும். அப்போ இட் ரோட் அப்படின்னு வரும். ஃப்யூச்சரில் சொன்னோம்னா இது எழுதும், அந்த இடத்துல இட் வில் ரைட் அப்படின்னு எழுதுவோம். அந்த காலம் மாறும்பொழுது சம்பந்தப்பட்ட வினைச்சொல்லை மட்டும் மாற்றிப்போம். அடுத்தது இந்த 8வது வாக்கியம் வரைக்கும் இருக்கிற மீதி 7 வாக்கியத்தை பாருங்கள். இதில் இருத்தல் அப்படிங்கிற நிலை காலம் காட்டும். அடுத்தது இந்த 4 வாக்கியம் இருக்கு இல்லைங்களா, 2, 3, 4, 5, இந்த 4 வாக்கியத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செயல் சார்ந்த வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களில் பார்த்திங்கன்னா எழுதுதல் அப்படிங்கிற செயல் அங்கே சுட்டி காட்டப்படுது. ஆனால் அந்த செயல் உங்களுக்கு காலங்காட்டலை. காலங்காட்டுற வார்த்தை இந்த இருத்தல் அப்படிங்கிற நிலை. அதே போல் இந்த 3 சென்டென்ஸ் எடுத்து பாருங்கள், 6, 7, 8. இதில் பார்த்திங்கன்னா இருத்தல்ங்கிற நிலை காலங்காட்டுது. ஆனால் இந்த வாக்கியங்கள் செயல் சார்ந்த வாக்கியங்கள் அல்ல. அதில் எந்த செயலையும் நாம் சுட்டி காட்டலை. இது ஒரு புத்தகமாக இருக்கிறது, அதாவது இந்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டோட நிலையை சொல்லுது. அந்த எழுவாய் இருக்கு இல்லைங்களா, அந்த எழுவாய் ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த இது அப்படிங்கிற எழுவாய் நலமாக இருக்குது. அதே போல் அது எங்கே இருக்குன்னா பள்ளியில் இருக்குது. ஆக இந்த 2வது வாக்கியத்திலேருந்து 8வது வாக்கியம் வரைக்கும் உங்களுக்கு இருத்தல்ங்கிற நிலை காலங்காட்டும். இதில் இந்த ஒரு இடத்துல, அதாவது எழுதி, எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்து, அந்த மாதிரி வரும்பொழுது நாம் ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஹேவ்ங்கிறது தான் உங்களுக்கு ரூட் வெர்பு. அதோட மற்ற வடிவங்கள் தான் ஹேஸு, ஹேடு, வில் ஹேவ், ஷல் ஹேவ், ஹேவிங், டு ஹேவ். இதெல்லாம் இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் ஒருமை சப்ஜெக்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸு. அதனால் இட் ஹேஸ் ரிட்டன் அப்படின்னு போட்டிருக்கோம். சப்ஜெக்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல எந்த வினைச்சொல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வரிசையாக பார்த்திங்கன்னா புரியும். ஆக இப்போ இந்த இதுங்கிற இடத்துல பன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவை எழுதி இருக்கின்றன அப்படின்னு வரும். அப்போ தே ஹேவ் ரிட்டன் அல்லது தீஸ் ஹேவ் ரிட்டன் அப்படின்னு போடுவோம். இப்போது நாங்கள் எழுதி இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாங்கள் அப்படிங்கிறது பன்மை, இருக்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடுது. அப்போது வி ஹேவ் ரிட்டன். இதுவே பாஸ்டில் வருதுன்னு வச்சுக்கிங்க, அப்போ சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது, எல்லாத்தையும் ஒரே பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போது இது எழுதி இருந்தது அப்படின்னா இட் ஹேட் ரிட்டன் அப்படின்னு வரும். நாங்கள் எழுதி இருந்தோம் அப்படின்னா வி ஹேட் ரிட்டன். நான் எழுதி இருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் ரிட்டன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் பார்த்திங்கன்னா விளக்கமாக இருக்கும். அடுத்து இதில் பாருங்கள், இந்த 3, 4, 5, 6, 7, 8 இந்த வாக்கியங்களில் பார்த்திங்கன்னா இருத்தல்ங்கிற நிலை காலங்காட்டுதில்ல, இது எல்லாத்துக்குமே நாம் பி ஃபேமிலி வெர்பு தான் போடுவோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நாம் ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதில் டென்ஸை மாற்றும் பொழுது சம்பந்தப்பட்ட இந்த வினைச்சொல்லை மட்டும் மாற்றுவோம். உதாரணத்துக்கு இது எழுதி கொண்டு இருக்கிறது, இட் இஸ் ரைட்டிங். அதாவது இது இருக்கிறது, அதுதான் எங்கள் பிரதான வாக்கியம். அதுதான் நாம் இட் இஸ்ன்னு எழுதுகிறோம். எவ்வாறு இருக்கிறது, எழுதி கொண்டு இருக்கிறது, ரைட்டிங்னு போட்டுக்கிறோம்.
இந்த வினைச்சொல்ல கொண்டு கொண்டுன்னு பின்னாடி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது எழுதி கொண்டு, பார்த்து கொண்டு, சென்று கொண்டு, வந்து கொண்டு, நடந்து கொண்டு இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதுக்கான வினைச்சொல் ஆங்கிலத்தில் வரும்பொழுது அதை நம்ம பின்னாடி ஐஎன்ஜி சேர்த்துப்போம். உதாரணத்துக்கு எழுதி கொண்டு ரைட்டிங், கொடுத்து கொண்டு கிவிங், சென்று கொண்டு கோயிங், எடுத்துக்கொண்டு டேக்கிங் அந்த மாதிரி வரும். இதில் இது எழுதி கொண்டு இருக்கிறது, நீங்கள் இதை கடந்த காலத்தில் போடும்பொழுது இந்த இருக்கிறதுங்கிறது இருந்ததுன்னு மாறும். அப்போ இந்த இஸ்ஸுங்கிறது வாசாக மாறிடும். இட் வாஸ் ரைட்டிங் அப்படின்னு வரும். சப்போஸ் அது ஃப்யூச்சராக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப இது எழுதி கொண்டு இருக்கும் அப்படின்னு வரும். அப்போ இந்த இஸ் எடுத்துகிட்டு வில் பி போட்டுருவோம். அப்போ எப்படி எழுதுவோம், இது எழுதி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத இட் வில் பி ரைட்டிங் அப்படின்னு போடுவோம். இதே போல் தான் மீதி இருக்கிற இந்த சென்டென்ஸ் வரைக்கும். அடுத்தது இந்த 9, 10, 11 இந்த 3 சென்டென்ஸையும் பாருங்கள். இதில் எந்த காலமும் தெரியாது. இந்த மாடல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த எழுவாய் இருக்கு இல்லைங்களா, அந்த எழுவாயோட நிலை பற்றி அது விவரிக்கும். அதாவது அந்த செயலை அந்த எழுவாயால் செய்ய முடியுமா, இல்லை செய்யலாமா, செய்யறதுக்கான அனுமதி இருக்கா, இல்லை கண்டிப்பாக செய்து தான் ஆகணுமா, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸை இந்த மாடல்ஸ் அந்த எழுவாய் மேலே திணிக்கும். அல்லது அந்த எழுவாய்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி நிபந்தனைகளை அது விளக்கி சொல்லும். அதுதான் இந்த மாடல்ஸோட வேலை. இதில் பாருங்கள், இது எழுத முடியும், அதாவது எழுதுதல்ங்கிற செயலை இந்த எழுவாயால் செய்ய முடியும். அதே சமயத்தில் இது ஒரு அனுமதி, அதாவது எழுதுகிற வேலையை இந்த எழுவாய் செய்யலாம், அதுக்கான அனுமதி உண்டு. ஆக இந்த முடியும் அப்படிங்கிறது எபிலிட்டி, எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி, அது ரெண்டுமே இங்கே இருக்குது. இந்த இடத்துல நாம் இட் கேன் ரைட் அப்படின்னு எழுதுவோம். அதே போல் இதில் பாருங்கள், இது எழுதலாம், அதாவது எழுதினாலும் எழுதலாம், இது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம், அந்த மாதிரி நிலை இருக்குது இல்லைங்களா, அதாவது பாசிபிலிட்டி. அந்த பாசிபிலிட்டி சொல்லும் பொழுதும் மற்றும் எழுதுறதுக்கான அனுமதி இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் பொழுதும் நாம் இந்த மே அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது இட் மே ரைட். இதில் பாருங்கள், இது எழுத வேண்டும், இந்த இடத்துல இது கட்டாயம், இந்த இடத்துல இட் மஸ்ட் ரைட். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்ததில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. இதில் பாருங்கள், இட் கேன் ரைட் அப்படின்னு போடுறப்ப நீங்கள் இந்த கேனு கூட எஸ் சேர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் இட் கேன் ரைட்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இட் கேன் ரோட் அப்படின்னு எழுதக்கூடாது. அதே போல் இது எழுத முடியும் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இட் கேன் வில் ரைட் அல்லது இட் கேன் ஷால் ரைட் அப்படின்னு எழுதக்கூடாது. இது எந்த காலத்தையும் காட்டாது. இந்த கேனு அதுக்கான ஒரு பாஸ்ட் டென்ஸு குட்டு அப்படிங்கிறது, அதே போல் மே மைட்டு, வில்லு உட்டு, ஷல்லு ஷுட்டு அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பாஸ்ட் ஈக்குவலண்ட்டு தான், அது பாஸ்ட்டு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கற்பனையான பாஸ்ட், அவ்வளோதான். அதே சமயத்தில் எதை எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் நிறையா இருக்குது. அதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். பட் வடக்கு ரீதியாக யூஸ் பண்ணும்போது பொதுவாக ஒரு பொலைட்னஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கான கான்ஜுகேஷன்ஸ்லாம் தேடிகிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஹேவ், ஹேவிங், டு ஹேவ், ஹேட் எல்லாம் சொல்கிறோம். ரைட், ரைட்ஸ், ரைட்டிங், ரிட்டன், டு ரைட் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதே போல் இதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்படி தான் இந்த வினைச்சொற்களை நாம் கையாளுறோம். இதில் பாருங்கள், திரும்ப ஒரு தடவை சுருக்கமாக சொல்லிடுறேன். இது எழுதுகிறது அப்படின்னா இட் ரைட்ஸ், இது எழுத முடியும்னா இட் கேன் ரைட், இது எழுதி கொண்டு இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் ரைட்டிங், இது எழுதி இருக்கிறதுனா இட் ஹேஸ் ரிட்டன். இந்த எழுதி, எடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி
எந்த மாதிரி வாக்கியம் வந்தாலும் இந்த இருக்கிறதுங்கிற நிலை காலங்காட்டும் பொழுது நீங்கள் பி ஃபேமிலி யூஸ் பண்ணுங்கள். இதில் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, எப்படி இருக்குதுலாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கும்போது நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இது பெரிய பெரிய வாக்கியங்கள் எழுதும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வரும். அதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் எப்படி வருது என்னான்ட்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமாக வாக்கியங்கள் வரும்பொழுது இருத்தலுங்கிற நிலை காலங்காட்டுறப்ப பி ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதை பாருங்கள், எழுதி, எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது செயல் முற்று பெற்ற செய்வினை. இதெல்லாம் என்னன்ட்டு அப்புறம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இதை சிம்பிளாக இப்போ ஞாபகம் வச்சுக்கிங்க. எழுதி இருக்கிறது அப்படின்னா செயல் முடிந்த நிலை. அந்த செயலை சம்பந்தப்பட்ட இந்த எழுவாயே செய்திருக்கு. ஆக இது முற்று பெற்ற செய்வினை. சம்பந்தப்பட்ட அந்த எழுவாய் சுயமாக அந்த செயலை செய்திருக்கு. செயல் நிறைவு பெற்றுடுச்சு. ஆக இது ஒரு நிறைவான வாக்கியம். அடுத்தது பாருங்கள், எழுதி கொண்டு இருக்கிறது செயல் நிறைவு பெறலை. இப்போ உதாரணம் சொல்கிறோம், அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிட முடியுமா? முடியாது. அவர் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார், அப்போ போய்ட்டு அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆக அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, செயல் இன்னும் நிறைவு பெறலை. அதே சமயத்தில் இந்த எழுதுதல்ங்கிற செயல் காலங்காட்டலை. ஸோ செயல் நிகழ்வில் இருக்குது, செயல் நிறைவு பெறலை, செயல் காலங்காட்டலை. இப்போ காலங்காட்டுற வார்த்தை இது இருத்தல்ங்கிற நிலை. ஸோ செயல் நிகழ்வில் இருக்குது, ஆனால் அது காலங்காட்டலை, நிறைவு பெறலை. அதனால தான் இதை நாம் வினை எச்சம் அப்படிங்கிறோம். அதே போல் இதில் நாம் நிகழ்கால வினை எச்சம்னு சொல்கிறோம். ஏன்னா செயல் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இதில் பார்த்திங்கன்னா எழுத இனிமேல் தான் செயல் தொடங்கணும். நேற்று போய் பார்த்தப்ப அவர் எழுத இருந்தார், எழுதிட்டாரா? இல்லை, அதுக்கப்புறம் தான் எழுத போகிறாரு. இன்றைக்கி போய் பார்க்குறப்ப அவர் எழுத இருக்கிறார், அவர் கொடுக்க இருக்கிறார், அவர் படிக்க இருக்கிறார். அதாவது செயல் இனிமேல் தான் செய்ய போகிறாரு. நேற்று பார்த்தப்பையும் அதே மாதிரி தான், செயலை அவர் தொடங்கலை, அப்புறம் தான் செய்யணும். இன்றைக்கி பார்க்குறப்ப அதே போல் தான், இனிமேல் தான் செயலை செய்யணும், இன்னும் தொடங்கலை. இப்போ நாளைக்கு போய் பார்த்தா அவர் எழுத இருப்பார், கொடுக்க இருப்பார், செல்ல இருப்பார். அதாவது அந்த செயலை அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறாரு, அது இன்னும் தொடங்கலை. ஆக செயல் இனி நிகழ வேண்டிய நிலை, ஆனால் காலம் முற்று பெறவில்லை. அதனால தான் நாம் அதை எதிர்கால வினை எச்சம் அப்படிங்கிறோம். அதே போல் இது எழுதப்பட்டு இருக்கிறது, இந்த இடத்துல செயல் முடிந்த நிலை. நேற்று போய் பார்த்தோம், அது எழுதப்பட்டு இருந்தது, அதாவது நாம் போகிறதுக்குள்ளே அந்த எழுதுதல்ங்கிற செயல் முடிஞ்சு போச்சு. இப்போ போய் பார்க்குறோம், அது எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எழுதி வச்சாச்சு. நாளைக்கு போய் பார்க்குறப்ப அது எழுதப்பட்டு இருக்கும். அப்போ நாம் எப்போ போய் பார்க்குறோமோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த எழுதுதல்ங்கிற செயல் முடிஞ்சிருக்கும். ஆக நேற்று போய் பார்த்தப்பையும் சரி, இன்றைக்கி பார்க்குறப்பையும் சரி, நாளைக்கு போய் பார்த்தாலும் சரி, அந்த எழுதுதல்ங்கிற செயல் முடிந்த நிலையில் இருக்கும். அதனால தான் இதை நாம் கடந்த கால வினை எச்சம் அப்படிம்போம். ஏன்னா இந்த வினை எச்சம்னு சொல்கிறதுக்கு காரணம், செயல் முடிந்த நிலையாக இருந்தாலும் காலம் முற்று பெறலை. எழுதப்பட்டு 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 என்ன காலம்? அது 3 காலத்துக்கும் பொருந்தும். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் 3க்கும் பொருந்தும். இது எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருந்தது, எழுதப்பட்டு இருக்கும். இந்த இடத்துல நாம் மொழிபெயர்ப்பு செய்கிறப்ப இந்த இஸ்ஸுங்கிறது மாறும். எழுதப்பட்டு இருந்தது அப்படின்னா இது இட் வாஸ் ரிட்டன் அப்படின்னு வரும். எழுதப்பட்டு இருக்கும்னா இட் வில் பி ரிட்டன் அப்படின்னு வரும். ஸோ செயல் முடிந்த நிலை, ஆனால் காலம் முற்று பெறலை. அதனால தான் இதை நாம் கடந்த கால வினையெச்சம் அப்படிங்கிறோம். மீதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 சென்டென்ஸும் இதில் செயல் இல்லைன்னாலும் காலங்காட்டுற வார்த்தை இருத்தல்ங்கிற நிலை. அதனால் இங்கே நாம் பி ஃபேமிலி போடுவோம். இதெல்லாம் ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கோம். இந்த எபிசோடில் இதை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். அதே போல் இந்த 3 வாக்கியத்தையும் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த எழுவாய், அந்த செயலை செய்யக்கூடிய நிலை என்ன, அந்த எழுவாய்க்கான அனுமதி என்ன, அந்த செயலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி அண்டு எபிலிட்டி என்ன,
இது அந்த எழுவாயோட நிலையை சுட்டி காட்டக்கூடியது. அந்த இடத்துல மாடல்ஸ் போடுவோம். இந்த மாடல்ஸுக்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. இதில் இந்த கட்டாயம்னு வருது இல்லைங்களா, எழுத வேண்டும், செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், அது எந்தெந்த கண்டிஷனில் அந்த கம்பல்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அதில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.